உங்கள்கிட்ட ஒன்று சொல்கிறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. நிறைய பேருக்கு உங்கள் ஆற்றல் என்னன்னே தெரியல. அவனுடைய பையனை பார்த்தீங்கன்னா 12th நல்ல மார்க் எடுத்து அவன் டாக்டர் ஆக வேண்டியவன். அடுத்து யூபிஎஸ்சி ஆஸ்பிரண்ட். எனக்கு அவன் எப்படி தெரியும்னா, என்னுடைய ஐஏஎஸ் எக்ஸாமில் தமிழ் ஆப்ஷனலுக்கு அவன் ஒரு மாணவர். ரொம்ப பிரில்லியண்டான பையன். ஆனால் பாருங்கள், காலம் இன்னைக்கு ஒரு குரூப் 4 தேர்வில் வெற்றி பெற்றுட்டு அதில் பாராட்டு வாங்கக்கூடிய சூழ்நிலையில் நம்ம வந்து நிற்கிறோம். வீட்டுக்கு ஏதாவது இப்போதைக்கு ஒரு அடிப்படை தேவைக்கு பூர்த்தி பண்ண முதல்ல ஒரு வேலை வேணும். அதுக்கப்புறம் தான் நம்ம வீட்டு பிள்ளைகள்லாம் லட்சியத்தெல்லாம் நினச்சி பார்க்க முடியும். நம்ம லட்சியத்தை நோக்கிலாம் ஓடுற நிலைமையில் இல்லை. அவனுக்கு அவ்வளோ லட்சியம், அவ்வளோ உயர்ந்த எண்ணம். ஆக்சுவலாக நான் அவனை இன்றைக்கி தான் நான் நல்லா பார்க்குறேனே. இவ்வளோ நேரம் கூட நின்னா, ஆனால் காந்தின்னு எனக்கு அவன் பேர் தெரியும், ஆனால் அவனை அந்தளவுக்கு தெரியாது. எனக்கு 1-2 முறை தான் பார்த்துருக்கேன் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனில், அவ்வளோதான். என்னவன் ஆனால் ஃபோனில் அடிக்கடி பேசுவான். சிலர் பேசும்போதே தெரியும் அவங்களுடைய சிந்தனை, அவங்க எவ்வளோ உயரத்துக்கு வரக்கூடியவங்க அப்படின்னு. அடிக்கடி உங்கள்கிட்ட சொல்கிறது ஒன்று தான், தயவு செஞ்சு இதோட நின்றாதீங்க. நெவர் செட்டில் த பெஸ்ட் செகண்ட். 2 அப்படிங்கிற நம்பர் கூட வேண்டாம். 1ன்னு ஒன்று இருக்கிற வரைக்கும் ஓடிக்கிட்டே இருக்கணும். அந்த ஒன்றை கூட நம்ம என்ன செய்யணும், தொடர்ந்து எப்போ வேணாலும். இன்றைக்கி 52 வயசில் பேட் எடுத்தாலும் சச்சின் டெண்டுல்கரோட ஷாட்டு மாறவே இல்லை. பார்த்தீங்களா நீங்கள்? இன்றைக்கி என்ன ஆடுறான் இவெல்லாம் பேட்டிங்கு. 52 வயசில் பேட்டை எடுத்தாலும் அது மாறாமல் இருக்குது பாருங்கள். அந்த மாதிரி எப்போவுமே மாறாத அறிவோடு, குன்றாத ஆரோக்கியத்தோடு, வளத்தோடு எப்போதுமே நம்ம இருக்கணும். நம்மளுடைய தாய் தகப்பனுக்கும் அண்ணாதுரை ஐயா சொன்ன மாதிரி என்றைக்கும் அவங்கள வந்து கஷ்டப்படுத்திடாமல் இதே மாதிரியே நல்லா பார்த்துக்கணும். ஸோ எந்த ஒரு காந்தின்னு பேர் வச்சாங்க, அம்மா இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க, அப்பா இவ்வளோ நம்பிக்கை வச்சுருக்காங்க பாருங்கள். நானும் இப்படி தான் என்னோடய டெஸ்ட் பேட்சுக்கு பூரா பேர் வைப்பேன். விடாமுயற்சி, வெல்ல முடியும். எவன் ஒருத்தன் பின்வாங்கணும்னு நினைக்கிறானோ அந்த பேரே அவனை பின்வாங்க வைக்க விடக்கூடாது. அப்படி தான் நான் பேர் வைப்பேன். தவம், வானம் வசப்படும். அந்த வார்த்தை இந்த டெஸ்ட் பேட்ச்லேயே நீ உன்னால் இதையே உன்னால் ஃபாலோ பண்ண முடியலன்னா நீ வாழ்க்கையில் எந்த உயரத்தை தொட போகிற. அதனால தான் ஒரு டெஸ்ட் பேட்சுக்கு பேர் வைக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி என்கிட்ட கேட்டுகிட்டே இருப்பாங்க. நான் ரொம்ப யோசித்து அந்த வார்த்தையே அவனை ஊக்கப்படுத்திடணும். அப்படி வார்த்தையை தேடி 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 தான் வைப்பேன். ஸோ அந்த வகையில் நீங்கள் கூட இப்போ அப்படி ஒரு பேரில் தான் ட்ராவல் பண்ணிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். நிச்சயமாக உங்களால் முடியும். ஆள் மனசுக்கு எந்த ஒரு விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கிறோமோ, கூற்றம் குதித்தலும் கைகூடும், நோற்றலின் ஆற்றல் தலைப்பட்டவருக்குன்னு ஒரு குறள் உண்டு. இதுக்கு பொருள் என்னன்னா, யமனையே எதிர்த்து கூட உன்னால் வெற்றி பெற முடியும். நீ தவ வாழ்க்கையில் உறுதியாக இருந்தால், நீ எடுத்துக்கிட்ட காரியத்தில் உறுதியாக இருந்தேன்னா அந்த யமனை கூட நீ வெல்ல முடியும் அப்படின்னு வள்ளுவர் அழகா வந்து சொல்லியிருக்காரு. அந்த உறுதி உங்களுக்கு ஏற்படணும்னா உங்கள் மனசில் அந்த வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கணும். ஒரு டெஸ்ட் பேட்சோட பேர் தான், ஆனால் விடாமுயற்சி விடாமுயற்சி விடாமுயற்சிங்கிற வார்த்தையே உன்னை விட்டுட்டு போக வைக்காதுன்னு தான் நான் அப்படியெல்லாம் பேர் செலக்ட் பண்ணி வைப்பேன். ஸோ அப்படி தான் தம்பிக்கும் பேர் வச்சிருக்கிறாங்க. நாம் என்ன சொல்லிக்கிட்டே இருக்கோமோ அதுதான் நமக்கு நடக்கும் நிச்சயமாக. அதனால் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன ஆக போகிறீங்கன்றத உங்கள் மனசுக்கு முதல்ல நீங்கள் சொல்லுங்கள். அவர் சார் சொன்ன மாதிரி தெய்வங்கிறது என்னை பொறுத்தவரை என்னென்னா நம்ம தான் நமக்கு கடவுள் இல்லையா? நாம் 2 கையால் ஒருத்தருக்கு கடவுளை கையெடுத்து கும்பிடுறத விட ஒரு கையால் இன்னொருத்த மேலே வர தூக்கி விட்டோம்னா அவன் 2 கையால் நீதாயா கடவுள்னு கையெடுத்து கும்பிடுவான். அந்த நாள் ரொம்ப தூரத்தில் இல்லை. அனைவரும் கடவுளாக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். காந்திக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். காந்தி இதோட நின்றாத, இன்னும் நிறைய உச்சத்தை தொடணும். வாழ்த்துக்கள்.